அதிக அளவில் கஞ்சா புழக்கம், மாணவர்களிடையே போதை பழக்கம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு. போலீஸ்காரரே வெட்டி கொள்கிற அளவுக்கு போகுதுன்னா ஏடிஎம் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு, எப்பயோ ஒரு தடவை நடந்திருக்கும். இதை ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சொன்னார்ல பேரலல் கவர்மெண்ட்டு அதிகாரிகள், அதுதான் பத்திரிகைகளில் ரிப்போர்ட் ஆகுது, சேனல்லாம் வருது, எல்லாம் வருது. தலைவர் பார்க்குறாரா? இல்லை 26 எப்படி இருக்கும் சிறப்பு? மின்கட்டண உயர்வுலேருந்து சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு கடுமையான கோபம் வரும். சிபிஎம்க்கு வேல்யூ இருக்கா நீங்கள் சொல்லுங்கள்? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு மரியாதை இருக்குதா? வைகோவுக்கு மரியாதை இருக்குதா? ரோட் ஷோ தான் போகிறாரு, இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள். அப்போ இது எல்லாம் பார்க்கும்பொழுது மாற்று இவர் வராரு விஜய். முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை மக்கள், பெரும்பாலும் பட்டியலின இளைஞர்கள், விசிகாவில் இருக்குது, அப்பாலாம் விசிகா ஃபுல்லாக டீம் எல்லாமே தாவேகா. தமிழ்நாடு ஃபுல்லாக 120 140 தொகுதிகள் விஜய்னால பெரும் பாதிப்பு. கோயிலில் தெய்வம் தான் பண்ணும், வெளியே வருமா? பனையூர்ன்ற கோயிலில் உட்காந்துக்கிறார், என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வர்றாரு. இந்த அரசியல் வெல்லுமா? Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஓகே, ஆனால் இப்போ போதை கலாச்சாரம் அப்படின்லாம் பேசும்போது அதிமுக ஆட்சியில் இது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எல்லாமே 2026 அதிமுகவுக்கு கை கொடுக்குமான்ற கேள்வி வருது. இந்த கூட்டம், இவங்க பேசக்கூடிய இந்த பிரச்சாரங்கள், இந்த போதை கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு இவங்க சுட்டி காட்டுற பிரச்சனைகள், இது எல்லாமே. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார். 10 வருஷம். கடந்த 5 ஆண்டுகளாக போதை பழக்கம், இந்த கஞ்சா, மெத்து, அதீதமான பழக்கங்கள், மாணவர்களிடையே போதை பழக்கம் இருந்ததா? அங்கொன்று இங்கொன்று பார்ப்போம், எங்கேயாவது இருக்கும். டாஸ்மார்க் சரக்கு இதே மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு இவ்வளோ வித்திச்சு, அவர் நானே நியூஸ் போட்டிருக்கேன், இவ்வளோ வித்திச்சுன்னா போட்டிருக்கோம், அதெல்லாம் நடக்கும். டாஸ்மார்க் சரக்கு குடிப்பாங்க. ஆனால் அதிக அளவில் கஞ்சா புழக்கம், கஞ்சாவுக்கு அடிமையாகிறது, யங்ஸ்டர்ஸு கஞ்சா சாக்லேட், அது ஏதோ ஒரு வகையில் அவனை பழக்கிறது, இந்த மாதிரி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நீங்கள் போன கவர்மெண்ட்டில் பாருங்கள் இருந்திருக்கு, இல்லாமல் எந்த கவர்மெண்ட்டும் இருக்க முடியாது. அதிக அளவில் நம்ம பக்கத்து வீட்டில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குதுன்ற மாதிரி இருக்கிறது தான் இப்போ மேட்ரு. ஒரு நாளைக்கு ஒரு கொலையிலேருந்து 4 கொலை வரைக்கும் நடக்கிறதுன்றது, அங்கே என்ன கொலையே நடக்காமல் சொர்க்க பூமியாவாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ ரேஷியோ, எவ்வளோ அளவுக்கு அதிகமாகுது, போலீஸ்காரரே வெட்டி கொள்கிற அளவுக்கு போகுதுன்னா ஏடிஎம் கவர்மெண்ட்டில் இருந்துச்சு, எப்பயோ ஒரு தடவை நடந்திருக்கும். ஆனால் இங்கே எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையே, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம், அடிப்படை என்ன? இதை ஏன் தடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சொன்னார்ல பேரலல் கவர்மெண்ட்டு அதிகாரிகள், அதுதான். நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த ஒரு ரிப்போர்ட்டு, இப்போ பத்திரிகையாளர் இருப்பாங்க, இந்த இடத்துல இந்த புழக்கம் இருக்குது, அதிகாரியை தொலை போகிறார், பள்ளிகள் பக்கத்துலேயே திறந்து வச்சுருக்காங்க, விற்கிறாங்கன்னா அது ரிப்போர்ட்டாக ஒருத்தர் ஒரு நியூஸாக போடுறாருன்னா, பேப்பர் கட்டிங்கு உளவுத்துறை போய் உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போகும், சிஎம் எல்லாம் போகும், என்னான்னு பாருங்கன்னு வாங்க. இல்லாட்டி சிஎம் பார்ப்பார் அப்படின்னு பயந்த அதிகாரிகள் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுவாங்க. அது எதுவுமே கிடையாது. அப்போ யாருக்காக பயம் இருக்கா? கவுன்சிலர் எடுத்துங்க, இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்லாம் போராடுறாங்க பிரச்சனை. மாநகராட்சி மன்ற கூட்டம் 200 பேர், பெரும்பாலும் டிஎம்கே தான். மாதத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அந்த ஒரு தடவை கலந்துக்கிறதுக்கு சாப்பாடு, படிக்காசு, அதில் எல்லாம் உண்டு. அதுக்கு வராங்களா? 70 பேர் 80 பேர் தான் வராங்க. 200 பேரில் 120 பேர் வர்றதே இல்லை. அப்போது மாதத்துக்கு ஒரு தடவை கூட என்னுடைய வார்டு பிரச்சனையை போய் நான் மன்றத்தில் பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணம் ஏன் வருதுன்னா, எப்படியாவது சின்னத்தை வச்சு ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க, நம்மள அதுவா அப்படி ஒன்று. ரெண்டாவது, மேலே பயம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நடக்குது, பத்திரிகைகளில் ரிப்போர்ட் ஆகுது, சேனலில் வருது, எல்லாம் வருது. ஆனால் இதை பார்க்குற தலைவர் பார்க்குறாரா? முதலமைச்சர் பார்க்குறாரா? இல்லை சேகர் பாபு தான் ஆல் இன் ஆல் சென்னை, அவர் பார்த்து கேட்குறாரா? இந்த இது வருதா? லிஸ்டடு தொடர்ந்து 6 மாதம் லிஸ்ட் எடுப்பா, யார் யார் வரல அந்த கவுன்சிலர்லாம் வர சொல்லு. ஜெயலலிதாவோட போட்டாங்க கூட்டம், கவுன்சிலரில் கூப்பிட்டு என்ன ஓவர் ஆட்டம் ஆடுறீங்கன்னு சொல்லி தொலைச்சிருவேன், ஒருத்தர் இருக்க மாட்டேங்கன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஓரளவு கண்ட்ரோல் ஆச்சு. ஆனால் 2006 to 2011 இவர்கள் ஆடின ஆட்டம் சென்னையிலே தோத்தாங்க. 26 எப்படி இருக்கும் சிறப்பு?
26 எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இவர்கள் ஒரு கருத்தை இப்பவும் பதிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். காலையில மைத்ரேயன் பேசும்போதும் சொல்றாரு 2வது இடத்துக்கு தான் போட்டி அதிகமா ஏங்க, இருக்க மைத்ரேயன் போகுது. வரலாறு நான் சொல்லட்டுமா? ம். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. மைத்ரேயன் பாஜகவில் இருந்தவர், ஒரு ஆர்எஸ்எஸ், ஒரு டாக்டர். பாஜகவில் இருந்தார், ஒன்றும் பண்ண முடியலாங்க. அப்போ ஜெயலலிதா சில ஸ்லீப்பர் செல்கள் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு பிஜேபியிலேருந்து. அப்போ ரொம்ப பேர் இருக்கும் மைத்ரேயன் இழுத்து சரி ஒரு நல்லா செயல்படுறாருன்னு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தாங்க. அதில் தான் இவர் வந்து பயங்கரமான இது மாதிரி உருட்டியிருந்தார். 2வது தடவை இவர் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் சில வேலையெல்லாம் பண்ணுறாருன்னு. இந்த கேப்பில் அவருக்கு சென்னையிலலாம் பதவி கொடுத்துருந்தாங்க, ம். தென் சென்னை மண்டல பொறுப்பாளர். அதெல்லாம் இவர் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டார். இதில் வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது, இவர் செயல்பாட்டில் சிக்கல்னு அவரை எல்லா பொறுப்பையும் பிடிங்கி விட்டாங்க. ஜெயலலிதா இறக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒன்றுமே கிடையாது. ஏடிஎம்கே வந்து இவர் ஓபிஎஸ் தலைமையில், எடப்பாடி தலைமையில்னு அந்த தர்மத்தில் நடத்தினார். ஆமா ஆமா. அப்போ இவர் ஓபிஎஸ்கிட்ட போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் உருட்டியிருந்தார். ஓபிஎஸ் தான் அடுத்த முதல்வர்ன்ற மாதிரிலாம் ஓபிஎஸ் சேர்ந்தா பருவம் உருட்டினார். மறுபடியும் துரத்தி விட்டாங்க. மறுபடியும் எடப்பாடிகிட்ட வந்தார். மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் ஓபிஎஸ்கிட்ட வந்தார். இவர் வரும்போதெல்லாம் இவருக்கு தக்க கவனிப்பு இருக்கும். ஓபிஎஸ்னால அவ்வளோ பலன் அடைந்தார். கடைசியில் ஓபிஎஸ்ட்டு நல்லா பலன் அடைஞ்சிட்டு எடப்பாடிகிட்ட போனார். ஆனால் இவரை வந்து அதிமுகவில் ஒரு இதுவாகவே பார்க்கல. ஓகே. இவர் ஓரங்கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 6-8 மாதம் ஆகுது. திமுகவில் இருந்து இவர்கிட்ட 6 மாதம் முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, வாங்க வந்துருங்க. இவர் இப்படியே உருட்டிகிட்டே இருக்கார். இந்த கேப்பில் இப்போது நான் சொன்னேன்ல 140 இடம் உள்ள வரைக்கும் சிக்கல். அப்போ இவர்கள் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு படம் காட்டணும். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஏடிஎம்கேலேருந்து அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், எல்லாம் வந்துட்டு தங்கமணி வரப்போகிறார். எடப்பாடி கூட கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசாமல் வந்துருங்களேன், எதுக்கு தொல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பத்திரிக்கையாரை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறான். தங்கமணி வந்து எடப்பாடியுடைய நெருங்கிய உறவினர், சம்பந்தி. எடப்பாடி விட்டு வருவாரா? இன்னும் 2026 ஆட்சி இப்படி போன்ற கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஏடிஎம்கேல 3-4 முக்கிய தலைவரில் தங்கமணி ஒருத்தர். அவர் எப்படி வருவாருங்க? எந்த அளவு உருட்டுறாங்க தெரியுதா? அந்த பத்திரிகை உருட்டுற உருட்டு பல உருட்டுகள் இருக்குது. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு உருட்டு சரியா ஞாபகம் வரல, பெரிய உருட்டு. ராமதாஸ்ட்டு தான் கட்சி போயிடும், அன்புமணி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இந்த மாதிரி அவர்கள் உருட்டுற உருட்டுலாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த அவர்களுடைய க்ரெடிபிலிட்டி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க, ஒரு 60% அதில் உண்மைத்தன்மை இருக்கணும், அந்த க்ரெடிபிலிட்டி இருக்கணும். ஒரு 40% கூட நீங்கள் ஏதாவது ஜூம்லா வேலை பண்ணலாம். ஆனால் 90% ஜூம்லா வேலை பண்ணிவிட்டு 10% அதில் உண்மை இருக்குது இல்லை இல்லாமல் போகுதுன்னா உங்களுடைய க்ரெடிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஒரு பக்கம் பாஜக கூட கூட்டணி இருக்கிறதுமே அதிமுகவுக்கு நெகட்டிவாக போகும்னு சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சு? அது இன்னைக்கு நேற்று சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட்டணியில் வந்தாங்க 2017 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இவர்கள் கொள்கை கூட்டணி அமைச்சாங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனு. அப்போ ஸ்டாலின் தான் வராருன்னு பெரிய அளவுக்கு வந்தார். அப்போ தான் 2012 தலைவராக வர்றாரு. பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு, ஆன்டி இன்கம்பன்சி அது இதுன்னு வந்தப்போ, அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனு தமிழ்நாட்டில் மட்டும்தான் திடுப்புன்னு ராகுல் காந்தி தான் பிரதமர்ன்ட்டார். இவர் ஞாபகம் இருக்கா? சொன்ன ஒரே ஆள் இவர் தான். எப்படி அவர் கட்சியே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இந்தியா ஃபுல்லாக, இவர் எப்படி பிரதமர் ஆவார்னு யாரும் கேட்கல. ஒரு எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு பொதுவாகவே தமிழ்நாட்டில் உண்டு. அப்போ இன்னொன்று என்ன கருத்து வந்துச்சு, 5 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி ஆட்சி நீடிக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தா இந்த தடவை மோடி தோற்றுரும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? காங்கிரஸ் தான் வந்துடும், இவர் தான் ஜெயிச்சிருவார், இவர் இங்கே பிரதமர் இருந்தோன்னா அந்த அலை எல்லாம் சேர்ந்து அவர் 38 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. ஒரே ஒரு தொகுதி தேனி மட்டும், அதுவும் ஓபிஎஸ் தன் மகனுக்காக அவர் உழைச்ச உழைப்புக்கு பலன் கிடைச்சது. அதே இது இவங்க அவ்வளோதான், பாஜகவுடைய கூட்டணி போனாங்க, விளங்காமல் போயிட்டாங்க. அது இதுன்னாங்க. 2021 என்ன நடந்தது? 75 சீட்டு கிடச்சிது, 39%. 2019 20 சில்லற, 2021 39%, 2019 இவர்கள் 50 சில்லற, 2021 45%. இங்கே இறங்குது, இங்கே ஏறுது. அப்போ பாஜக கூட சேர்ந்தா இவங்களுக்கு என்ன நஷ்டம்? இல்லை, ஆனாலுமே வெற்றி அப்படின்னு பார்த்தோன்னா அது வெற்றி வந்து நீங்கள் இப்போ டிநகரில் 200 ஓட்டில் தோத்தாங்க, என்ன பண்ணுவீங்க? இங்கே ஏடிஎம்கே இல்லாமல் போச்சா? 200 ஓட்டு தான் வித்தியாசம். சரி, அதை விட்டுருங்க. 2024 0-39. ஆனால் பாஜக என்டி, அதாவது பாஜக, பாமக, ஏடிஎம்கே, தேமுதிக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. வாங்கின வாக்கில் 13 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து ஒன்றா இருந்தால் 15-18 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே இந்த கூட்டணி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க? ஓகே. ஏன்னா அந்த முறை டிடிவி தினகரன் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது. அது டிடிவி தினகரன் இருந்தால் 100 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே.
டிடிவி தினகரன் இருந்தால் 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அது ஒரு நான் சொல்ல விட்டுட்டேன், நீங்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. 2021 டிடிவி தினகரன் இருந்திருந்தா 100 சீட்டு, இவருக்கு முறை மெஜாரிட்டியே workout கிடைச்சிருக்காது. இந்த முறை ஒர்க் அவுட் ஆகுமா டிடிவி தினகரனோட கூட்டணியில? 21 இருந்து இருந்த டிடிவி தினகரனும் இப்போ இருக்கிற டிடிவி தினகரனும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வேல்யூ இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, மற்றனா பெரிய அளவுக்கு ஒரு வைப் இருந்தது. இன்னொன்று அவர் கட்சியிலேருந்து பலரும் விலகி ஏடிஎம்கேக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனாலும் டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால தான் அவரை வெளியே தள்ளாமல் எடப்பாடியும் அதை பற்றி பெருசாக இது பண்ணாமல் காலம் பதில் சொல்லணும்னு வச்சுருக்காரு. ஏன்னா எப்படியும் உள்ளே கூப்பிட்டு ஒரு 3-4 சீட்டு கொடுத்துருந்தா அவரும் வந்து இவங்க சொல் பேச்சு கேட்டு டிஎம்கே வீழணும், ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணுன்றதில் அவரும் நிற்கிறார். அவர் எடப்பாடிலாம் முதலமைச்சர் கிடையாதுலாம் சொல்ல வரல. இந்த பார்ட்டி தான் உருட்டிகிட்டு இருக்குது. இது ஆஃபர் லெட்டர் பார்ட்டி. இங்கேருந்து உருட்டி அங்கே போய்ட்டு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு என்ன சொல்கிற அப்படின்ட்டு இங்கே இப்படி உருட்டிகிட்டு இருக்குது. இது என்றைக்குமே வந்து வேல்யூ இருக்காது. அதனால் இது ஒரு பக்கம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி பலம் நான் சொன்னேன்ல, இவங்க யாராக வச்சு ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு கூட்டணி இருக்குது, இவர்களுக்கும் கூட்டணி பலம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி பலம் 2021 இருந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம்க்கு வேல்யூ இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். 2021 அவங்க மேலே இருந்த மரியாதை இன்னைக்கு இருக்கா? 2 மாநில செயலர் மாறிட்டாங்க, 2 பேருக்குமே மதிப்பு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு மரியாதை இருக்குதா? ஜெயலலிதா பற்றி பேசி வாங்கி கட்டிட்டு பல்ட்டி அடிக்கிறாரு, நான் அப்படி சொல்லலைங்க, நான் இப்படி சொல்லலைங்கன்னு. வைகோவுக்கு மரியாதை இருக்குதா? 2021 அவர் எவ்வளோ மரியாதை இருந்தது. அப்போ இந்த மாதிரி மரியாதை எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு, ஜனங்கள் மத்தியில் குறைஞ்சிருக்கு. அப்போ இவர்கள் கூட்டணி பலன் காமிக்கிறதுக்கான வேல்யூவே குறையுது. ரெண்டாவது 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வந்து இவர்களுக்கு கடுமையாக ஜனங்களுடைய கோபம் இருக்குது. இல்லாட்டி இந்த அளவுக்கு கூட்டம் வராதுங்க. இவர் போனார்னா கட்சிக்காரங்களை வச்சு கூட்டம் கூட்டுவார், மாவட்ட செயலை வச்சு கூட்டம் கூட்டுவார். ஆனால் இந்த அளவு கூட்டம் வருமானம் வராது. அந்த எழுச்சி பார்க்குறீங்களா, இவர் ரோட் ஷோ தான் போகிறாரு. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த எழுச்சி எப்படி வருது. இத்தனைக்கும் ஏடிஎம்கே வேலை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு, இன்றைக்கே இருக்குது. எனக்கே அந்த இது இருக்குது. பல விஷயங்களில் டிஎம்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க ஒர்க் பண்ணுறதில்ல. துப்புரவு பணியாளர் போராட்டத்தை அதிமுக எப்படி கையில் எடுத்து பண்ணலாம்? இதே ஏடிஎம்கே ஆட்சி நடந்து துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இருந்தால் ஸ்டாலினா அங்கே போய் படுத்துருப்பாரா இல்லையா? மருத்துவர்கள் போராட்டம் நடந்ததில்ல ஜிஹெச்சில் உண்ணாவிரதெல்லாம், இவர் போய் பத்துனாரா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே பண்ணுதா? இப்படி பண்ணாத போதே ஒரு எழுச்சி வருது. மின்கட்டண உயர்வுலேருந்து சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, பால் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, எல்லா ரவுடிஸும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. இது எல்லாத்தையும் வெளியே காமிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் காமிப்பாங்க. இவர் போனார்னா கூட்டம் ஜாஸ்தி கூடும். இவர் என்ன பேசினாலும் அங்கே செல்ஃப் எடுக்காது. ஓரணியில் இணை ஒன்றிணைவா, தாய்மானவர், வள்ளலார், பாரதியார் எல்லாம் பேர் வச்சுக்க வேண்டியது தானே, டெம்ப்ளேட் தானே. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட செல்ஃப் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த செயல்பாடுகள், அமைச்சர்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏங்க அவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்காங்க, அந்த துறை அமைச்சர் எங்கெங்கே போனார்னா தெரியாது. ஏங்க இவர் யாருங்க, குமார் யார் இவர் அப்படின்னா அது வருது. அதுதான் இல்லையா மீம்ஸு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மேயர்னு ஒருத்தரை போட்டு வச்சுருக்கீங்க, அந்த அம்மா தாவேகாலை சேர்த்து விட்டுடலாம் இந்த தமிழுக்கு. அவங்க பேசுகிற தமிழுக்கு தாவேகாலை இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த தமிழ் தானே பேசிகிட்டு இருக்காங்க அது. அப்போ இது எல்லாம் பார்க்கும்பொழுது மாற்று இவர் வராரு விஜய். சரி இவர் எதாவது பண்ணுவார்னு பார்த்தா கோயிலில் தெய்வம் மாதிரி உக்காந்துக்கிறாரு. கோயிலில் தெய்வம் என்ன பண்ணும்? வெளியே வருமா? தெய்வத்தை நாடி தான் நம்ம போவோம். என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை தேர் திருவிழா மாதிரி தெய்வம் வெளியே வரும். அப்போ ஜனங்க பார்த்துக்குவாங்க. இவரை பாருங்கள் எப்படி பண்ணுறாரு. பனையூர்ன்ற கோயிலில் உட்காந்துக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் வர்றாரு, தரிசனம் கொடுக்குறாரு, மறுபடியும் போய் பனையூரில் உட்காந்துக்கிறாரு. இந்த அரசியல் வெல்லுமா? அப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இவர் காலை வாருகிறார். இவருக்கு வர்ற ஓட்டுகள் இருக்குல்ல, இவருக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ணார்னா அது வந்து கூடுதலாக வாக்குகளை பெற்றுத்தரும், ஜனங்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இப்போ இவருடைய ஒர்க்கு எப்படி இருக்குன்னா, அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச நடிகர் அமிதாப் பச்சன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிந்தது பூத் கமிட்டி கூட்டம், எனக்கு தெரிஞ்சது ஆப்பு, டிவிக்கு ஆப்பு, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஓரணியில் தமிழ்நாடு நான் சொன்னேன்ல, நீ மெம்பர்ஷிப் சேர்க்கறதுனால ஒரு பயணம் கிடையாது. இப்போ டிவிக்கு ஆப்பில் போய் சேர்த்தனா அவன் கொஞ்சம் மிரட்டி சேர்ப்பான், இல்லாட்டி 1000 ரூபா வந்துச்சாமா அப்படின்னு சேர்ப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயாக்கா உன்னை பார்த்து டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, நீ தேட்டர் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் டிக்கெட் எடுத்து கொடுத்து. ஆமாடா தம்பி. அப்புறம் மழை வெள்ளம் வந்தப்போ ப்ரெட்டெலாம் கொடுத்தல, ஆமாடா மெம்பர்ஷிப் ஆகணுங்க அப்படின்னு. சரி ஆயிக்கடா போ, ஓட்டு போடுவாங்களா? இப்போ இது எல்லாமே அதிமுகவுக்கு தான் சாதகமாக போய் முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமாக மாறுதுன்றது தான் அவர்கள் எடுத்த சர்வேவே. என்ன ஆகுதுன்னா சென்னையிலேயே விஜய் தரப்பு பிரிக்கிற வாக்குகள்
திமுகவுக்கு எதிர்ப்பாக போயிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். யங்ஸ்டர்ஸ் ஏடிஎம்கேல ஜெயலலிதா இருந்தப்போ இளைஞர் இளம்பெண்கள் பாசறைக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் ஏடிஎம்கேல இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே உதயநிதி அது இதுன்னு யங்ஸ்டர்ஸ்னு உருட்டுறாங்க. இவர்கிட்ட பட்டியலின இளைஞர்கள் அதுன்னு உருட்டுறாங்க. சீமான்கிட்ட இருக்காங்க, அண்ணாமலைகிட்ட இருக்காங்க. முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை மக்கள் இந்த கூட்டணிக்கு ஓட்டே போட மாட்டாங்க பிஜேபி இருக்கிறதுனால. அவர்கள் ஓட்டு தப்போ ரைட்டோ திமுக தான் போடணும்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எடுத்துக்கங்க. இளைஞர்கள் யார்கிட்ட போகிறான்? ஃபுல்லாகவே தாவேக்காக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, பட்டியலின இளைஞர்கள் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காருல்ல விசிகா. விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கல்ல, எங்கள் நம்ம டீம் போய் அங்கே உள்ளே போய் பேசுனதில் பெரும்பாலும் பட்டியலின இளைஞர்கள் விசிகாவில் இருக்குது. அப்பாலாம் விசிகா, புள்ள டீம் எல்லாமே தாவேக்கா. இப்படி கன்வெர்ட் ஆகிறோம். இது ஒரு தடவை ஆகும், கமலுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன சிறுபான்மை மக்கள் அங்கே ஓட்டே போட மாட்டாங்க, வேறு வழி இல்லாமல் திமுக போட்டிருந்தாங்க. இப்போ விஜய் இருக்கார்ல, அவன் முஸ்லீம் கிறிஸ்டியன்றதுனால அவனுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. விலைவாசி உயர்வு, மின் கட்டணம் எல்லாம் அவனுக்கு இருக்குல்ல. அந்த கோபம் இருக்கும், ஆனால் வேறு வழி இல்லாமல் போட்டுருந்தான். இப்போ அந்த கோபத்துக்கு ஒரு வடியாலா விஜய் இருக்கார்ல. இந்த கோர் பேங்க் வந்து அந்த ஓட்டு வந்து திமுக தான் விஜய்க்கு போகுது. ஓகே, இதுதான் இவர்கள் எடுத்த சர்வே. அப்போது சென்னையில் 12 தொகுதிகள், தமிழ்நாடு ஃபுல்லாக 120 140 தொகுதிகள் விஜய்னால பெரும் பாதிப்பு அப்படின்றது இது. அதுக்கு தான் உட்காந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. யார் கூப்பிடு போய் எடப்பாடி கிடச்சா கூட கூப்பிடியா, சேர்த்துக்கலாம்யா, எதாவது பண்ணலாம்யா அப்படின்ற லெவலுக்கு உட்காந்து முட்டிக்கிட்டு டிஎம்கேக்குள்ளே ஏடிஎம்கேக்குள்ளே யார் அதிருப்தியாக இருக்கிறான் பாரு. அந்த ஒருத்தர் கூட்டம் நடக்கும்போதெல்லாம் பாத்ரூம் போனப்போ அவர் மேலே பிரச்சனை ஆச்சே, செங்கோட்டையன், அவர்லாம் கிடைக்கிறாரா பாடுறா, இழுத்துன்னு வாடா, இப்படிலாம் போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து 2-3 பேர் பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது தனி கதை. எலெக்ஷன் முடிஞ்ச நான் வர்றேங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள்லாம், பெருசாக நினச்சிட்டு இருக்கிற ஆள்லாம் போகிறாங்க. அது தனியாக கதை. இது தேர்தலில் இந்த மாதிரி விஷயங்களில் படம் காட்டுறதுக்கு திமுக பண்ணுற வேலை. அன்வர் ராஜா வந்தார், என்ன சொன்னாங்க, அன்வர் ராஜா வந்தால் பிறகு இனிமேல் முஸ்லீம்களே இவங்க ஓட்டு போடும். இதுக்கு முன்னாடியே போட மாட்டாங்க, அப்புறம் வந்தால் பிறகு போட்டால் என்ன போடாட்டின்னா புரியுது. இதுதான் நிலைமை இன்னைக்கு. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.